ஹாய், லோகன் ஹியர் ஃப்ரம் கைட். ஸோ மார்க்கெட்ல இருக்க பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கோல்டு இன்னும் உச்சத்துக்கு போகும், இன்னும் ஹைப்பர் கிரியேட் பண்றாங்க, பெரிய லெவல்ல மார்க்கெட் போக போகுதுன்னு. பட் ரீட்டைலரோட பிரச்சனை என்னன்னா கோல்டு வாங்க முடியல. ஏன்னா கிராம் 22 கேரட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,700க்கு போயாச்சு. ஒருவேளை நீங்க MCXல மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்ல போயிட்டு நீங்க ட்ரேடோ இல்ல பொசிஷனல் கேரி ஃபார்வர்ட் பண்ணி வைக்கணும்னா கூட இன்னைக்கு ரேட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, 94,000 போயாச்சு. இல்ல ஃபாரெக்ஸ்ல போயிட்டு நீங்க ஒரு டாலர்ல யூஸ் பண்ணி நீங்க வாங்கணும்னா கூட 3,200 இருந்து 3,400 ஒரு டாலர் ட்ரேட் ஆகுது. இதெல்லாம் இந்த விலையை கொடுத்து எப்படி நம்ம கோல்டு வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறதா உங்க பிரச்சனை அப்படின்னாக்கா சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு மார்க்கெட்ல. எஸ், த கோல்டு பீஸ். மார்க்கெட்ல NSE கோல்டு பீஸ் ரன் ஆகுது. ஒன்லி 60 to 70 ருபீஸ்க்குள்ள தான் ஒரு ஷேரோட விலையும். இதை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா கோல்டு ஏற ஏற உங்களுக்கு இங்கேயும் லாபம் கிடைக்கும். நீங்க லாஸ்ட் 1 இயரோட டேட்டா நீங்க பாத்தீங்கன்னாக்கா கோல்டு கிட்டத்தட்ட 6,000 இருந்து 7,800 ஏறினப்போ இங்க கோல்டு பீஸும் 63 இருந்து 79 வரைக்கும் போயிருக்கு. சோ உங்ககிட்ட இருக்க ஃபண்ட்ஸை பேஸ் பண்ணி எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. அண்ட் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.